You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மறுபடியுமாய் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோட பேசுகிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் போதுமான தேவன், இரக்கங்களின் தகப்பன்னு சொல்லி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை அவர் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டுடைய வசனங்கள் இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாட்களில் நிறைவேறப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு அடையாளமாய் உலகத்தில் பல திடுக்கிட காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள், அதுக்கு பிற்பாடு இயற்கையில் அழிவுங்க, மழை நிமித்தமாய், புயல் நிமித்தமாக இன்னைக்கு ஜனங்கள் அழிக்கப்படுகிறதுமாய், உயிர் சேதங்கள் ஆகிறதும், இன்னைக்கு விபத்துங்க, விமானத்தில் விபத்து, இப்படிப்பட்ட பல காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் இன்றைய காலகட்டத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு மத்தியிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைங்க மேலே உண்மை உள்ளவர்களாக இருந்து ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். சமீபத்தில் நான் ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு கடந்து போயின. பெங்களூர் பட்டணத்தில் ஒரு சகோதரர் வியாதி படுக்கையில் இருந்து அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை ஆகப்படுகிற ஒரு சூழ்நிலையாக இருந்து அவர் பார்த்து விசாரித்து ஜபித்து வரும்படிய போகும்போது அந்த ஆஸ்பத்திரி உள்ள நான் போகிறேன். பல விதமான வியாதி உள்ளவங்க மருத்துவ சிகிச்சைக்கு வந்து இருக்கிறதான அநேகரை பார்த்து என் உள்ளம் வேதனை அடைஞ்சு உள்ளம் முடைக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அப்போ உள்ள பிரவேசித்து அந்த குறிப்பிட்ட சகோதரனை நான் பார்த்து அவரிடத்துல சம்பாஷித்து ஜபித்து கொண்டு அதுக்கு பிற்பாடு சில காரியங்களை பேசி கொண்டு இருக்கும்போது அவர் இன்னொரு வேதனைக்குறைதான ஒரு காரியத்தை சொன்னார். 2 கிட்னியை செயலிழந்து 9 வயசு பையனுக்கு அதாவது கிட்னிக்கு சிகிச்சை கொடுத்து டயாலிசிஸ் பண்ணி கொண்டு இருக்கிற இரத்த சுற்றுதல் செய்து கொண்டு இருக்கிறதான ஒரு சூழ்நிலை. 9 வயசு பிள்ளைக்கு டயாலிசிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட எத்தனையோ நபருங்க இருக்கிறாங்க. வெளியில் நமக்கு தெரியாதபடிக்கு எத்தனையோ குழந்தைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, வளர வேண்டிய, படிக்க வேண்டிய, நல்ல வேலையை செய்யக்கூடிய அப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்கு ஐயோன்னு சொல்லப்படுகிற பரிதாபத்துக்குரியதான ஒரு காரியங்கள். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களை என்னால் சொல்லி கொண்டு இருக்க முடியும். பல தரப்பட்ட வியாதியில் உள்ளவங்க, அறுவை சிகிச்சை ஆயிருக்கிறதான எத்தனையோ ஜனங்கள் உண்டு. இருதயத்தில் அறுவை சிகிச்சைங்க, தலையில் அறுவை சிகிச்சை, தொண்டை பகுதியில் அறுவை சிகிச்சை, இன்னும் வயிற்றின் பகுதியில் அறுவை சிகிச்சை, பலவிதமான நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவர் உண்மையாய் தேடி வருவார்களானால் ஆண்டவர் எத்தனை விதத்தில் தேவன் அற்புதத்தையும் சுகத்தையும் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறது. யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது அதனுடைய முதல் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆங்கிலத்தில் சொல்லப்படுது, and I will restore to you the years that the locust hath eaten, the cankerworm and the caterpillar and the palmworm, my great army which I sent among you. ஒரு குறிப்பிட்ட சம்பவம் இந்த இடத்துல பார்ப்போமானால் ஆண்டவராகிய தேவன் தேசத்தில் இருக்கிறதான எல்லா விதமான இந்த குரைன்ஸை, தானிய வகைகளை அழித்து போடும்படிக்கு முசுக்கொட்டை பூச்சியும், பச்சை கிளிகள், வெட்டு கிளிகள், இப்படிப்பட்டதான இந்த பிராணிகளை, பறவைகளை அனுப்பி ஆண்டவர் தேசத்தை என்ன பண்ணினார்? முற்றிலும் அழிச்சு போட்டார். தேசத்தின் மேல ஒரு பேரழிவு, எந்த விதத்திலும் அவங்க பிரயோஜனப்படாதபடிக்கு தேசத்தில் பேரழிவு. பேரழிவுக்கு அடையாளம் என்னன்னா பஞ்சம். பஞ்சத்திற்கு அடையாளம் ஜனங்கள் பட்டினியா வாழ்வது, பட்டினி பசிக்கு அடையாளம் பாவம் பெருகினபடினாலே, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, தேவனை விட்டு தூரம் இருக்கிறபடினாலே இப்படிப்பட்டதான ஆண்டவருடைய கோபாக்கினைகள் வந்து தேசத்தில் பஞ்சங்கள் உண்டாக, தேசத்தில் ஒருவரும் செழுமை இருக்கக்கூடாதபடிக்கு ஆண்டவராகிய தேவன், நீங்கள் இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அதோடைய காரியங்களை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். தேசத்தில்
பேரழிவு உண்டாகும்படிக்கு ஆண்டவர் ஒரு தியான வகைகளை கூட வளரக்கூடாதபடிக்கு பச்சை கிளிகளோ வெட்டு கிளிகள் முசுக்கொட்டை பூச்சி இப்படிப்பட்டவர்களை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா விளைச்சல்களை அழிச்சிட்டார். அதுக்கு பிற்பாடு ஒரு காரியம், ஜனங்கள் மனம் திரும்பின பிற்பாடு, ஒரு மன மாற்றத்தில் உண்டான பிற்பாடு ஆண்டவர் ஒரு ரெஸ்டரேஷனை கொடுத்தாரு. இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்த பிற்பாடு மறுபடியும் ஒரு ரெஸ்டரேஷனை ஆண்டவர் கொடுத்து, ஒரு மறுவாழ்வை கொடுத்து ஆண்டவர் சொன்னாரு, இனி நான் இப்படிப்பட்ட காரியத்தை தேசத்துல வர வைக்க மாட்டேன். இதெல்லாம் இந்த தேசத்தில் அழிக்கப்பட்டதோ அதை நான் மறுபடியும் இந்த தேசத்திற்கு திரும்ப வர பண்ணுவேன்னு சொல்லி, ஒருவேளை வியாதி நிமித்தமாக பாவத்து நிமித்தமாக வியாதிப்பட்டு படுக்கல படுத்து கொண்டிருக்கிற இல்ல வேதனைக்குள்ள இருக்கிறதான எத்தனையோ நபர்களை ஆண்டவராகிய தேவன் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான காரியத்தில் ஆண்டவராகிய தேவன் சுகத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு மனம் திரும்பும் போது தேசத்திற்கு ஆண்டவர் செழுமையை கொடுத்ததான அதே தேவன் இன்றைக்கு பாவத்திலிருந்து வெளியே வந்து ஒரு மனம் திரும்புதலுக்கான காரியங்களை நாம திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நம்முடைய பாவ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதி, சரீரத்தில் இருக்கிற வியாதி, பாவத்தினமாக வந்திருக்கிற வியாதிகளிலிருந்து ஆண்டவர் ஒரு மனம் மாற்றத்தில் ஒரு ரெஸ்டரேஷனை, ஒரு திருப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனக்கு கருமையான தேவ ஜனமே, இந்த வசனத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை உங்க வீட்டில் யாராவது வியாதியில படுக்கல இருக்கிறவங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பார்க்கிறோம். இயேசு பேதுருடைய வீட்டில் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது திரளான ஜனங்கள் அவரிடத்துல வசனத்தை கேட்கும்படி வந்தாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட வியாதி உள்ளதான மனுஷனை உள்ள வாசல் வழியை கொண்டு வருவதற்கு வசதி இல்லை. அநேக திரளான ஜனங்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க, வசனத்தை கேட்க தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அப்படி நெருக்கி ஏவி கொண்டு இருக்கிறபடினால 4 நபர்கள் வீட்டின் கூரையை பிரித்து அந்த மனுஷனை உள்ளார அவனுடைய படுக்கையில இறக்குறாங்க. இதை கண்டு இயேசு வியத்து போகிறார். இயேசுவுக்கு ஒரு ஆச்சரியமான காரியம், இப்படி போல விசுவாசம் இப்படிப்பட்ட ஜனங்களிடத்தில் நான் பார்க்கணும், அவ்வளவு விசுவாசம் இருக்குதான்னு சொல்லி அந்த படுக்கையில் இருந்த மனுஷனை பார்த்து இயேசு சொன்னதான ஒரு வார்த்தை, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சுகமடைவா என்று சொல்லி. Your sins have been forgiven and you will be healed. உடைய பாவம் மன்னிக்கப்பட்ட. பாவம் இன்னைக்கு குடிக்கொள்ளுகிறதுனால தான் வியாதி உண்டாகிறது சரீரத்தில். அதுக்கு பிற்பாடு இயேசு சொன்னாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடுன்னு சொல்லி அவன் எழும்பி படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் வெளியே சென்றான்னு சொல்லி. இன்னைக்கு பாவம் வியாதிக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புமானால், பாவத்தை விட்டு வெளியே வரும்போது ஆண்டவர் வியாதியிலிருந்து விடுதலை தந்து ஆரோக்கியம், சுகத்தை, அற்புதத்தை தருகிற தேவன் ஒரு புதிய ரெஸ்டோரேஷனை கர்த்தர் கொடுப்பார். பாவத்து நிமித்தமா தான் இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரியதான ஒரு பஞ்சம் உண்டாச்சு. தேசத்துல ஆகாரத்துக்குரிய ஒரு தானியமும் இல்லாதபடிக்கு எல்லாமே வெட்டு கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கொட்டை பூச்சினால் அழிக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு அவங்க மனம் திரும்பினபடினால ஒரு ரெஸ்டரேஷனை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு பாவத்திலிருந்து நாம வெளியே வரும்போது ஆண்டவர் ஒரு ரெஸ்டரேஷன் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த கால நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில ஆண்டவரே வசனத்தை கவனித்த உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில ஒருவேளை வியாதியில பலவீனத்துல படுக்கல் இருப்போமானால் ஆண்டவரே உடைய பிள்ளைங்க வாழ்க்கையை ஒரு மாற்றத்துக்குள்ள கர்த்தர் நீங்க நடத்த ஒரு ரெஸ்டரேஷனை கர்த்தர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்துல தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதியும், அற்புதமான காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.